ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வில்லேஜ் தமிழ் அஃபீஷியல். நம்ம இன்றைக்கி சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியான ஒரு ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதை பற்றி தான் பார்க்குறோம். என்ன மைக்கு, என்ன ரேட்டு, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் அமேசானில் வாங்கின மைக்கு. ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சி இந்த மைக்கை வாங்கியிருக்கிறேன். நல்ல குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல ஒரு பெஸ்ட்டான மைக்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி எல்லா பக்கமும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு மைக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரனாரோன்னு சொல்லக்கூடிய இந்த மைக்கு தான் சொன்னாங்க. இந்த மைக்கோட ரேட் என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோவோட எண்டில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் நான் கிரனாரோன்னு சொல்லக்கூடிய அந்த கிரனாரோ மைக்கு பேக்கிங் எப்படி அழகாக பாக்ஸு போட்டு எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அதில் மேலே வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கவர் வந்து எதுக்குன்னா எந்த ஒரு இதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கவர் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம கிரனாரோ மைக்கில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கிரனாரோ மைக்கில் இந்த பேக்கிங்கில் என்ன ரேட்டு போட்டுருக்குற இந்த மைக்கோட ரேட் என்ன போட்டுக்கிறாங்க அப்படின்னா 3999 ரூபா போட்டுக்கிறாங்க. நம்ம இதை என்ன ரேட்டில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா 2679 ரூபாய்க்கு இந்த யூனிவர்சல் மைக்கை வாங்கியிருக்கிறோம். அதாவது கிரனாரோ மைக்கில் வந்து யூனிவர்சல் மாடல் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சல் மாடலு, இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டு மாடலு. யூனிவர்சல் மாடலில் வந்து என்ன அப்படின்னா, யூனிவர்சல் மாடலில் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணிக்கிறலாம், அதாவது ஐஃபோனில் யூஸ் பண்ணிக்கிறலாம். ஆண்ட்ராய்டு மாடல் அப்படின்னா ஆண்ட்ராய்டு மாடலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ அந்த கிரனாரோவில் வாங்கியிருக்கிற மாடல் நம்பர் வந்து J13 மாடல், J13 மாடல் வாங்கியிருக்கிறோம். இது என்ன அப்படின்னா 1 to 2, அதாவது ஒரு ரிசீவரு 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும் இதில் வந்து. சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பேக்கிங்கை அழகாக ஓப்பன் பண்ணியாச்சு. குட்டியோண்டு தான் இருக்குது, கைக்கில் அடங்குதாக்கில் தான் அந்த பேக்கிங் இருக்குது. உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல் எதுக்கு அப்படின்னா, நம்ம இந்த கிரனாரோ மைக்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் பார்க்குறதுக்காக அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உள்ளே வந்து ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. இந்த வாரண்டி கார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் அமேசானோ ஸ்னாப்டீலோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நம்ம மொபைல் இந்த கிரனாரோ மைக்கை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மைக்கு வந்து எதுவும் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வாரண்டி கார்டை காட்டி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கிரனாரோ மைக்கு இந்த பாக்ஸில் இந்த கவரில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த கிரனாரோ மைக்கு. எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். இந்த மைக் வந்து டேமேஜ் ஆகாமல் எதுவும் ஒன்று பேக் பண்ண, அதாவது அமேசானில் பேக் பண்ணும்போது வந்து அந்த கொரியரில் அங்கேருந்து வரும்போது எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது மைக்குக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த கவருக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்பாஞ்சு வச்சு டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட வந்து நம்ம அந்த மைக்கு கிட்ட வச்சுருக்குறாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள் பிளாக் கலரில், இதுதான் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஸ்பாஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு உள்ள அந்த கவரில் இருக்குது பாருங்கள், இதுதான் மைக்கு. இந்த மைக்கோட இந்த மைக்கு இந்த இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், கிராச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பாலித்தீன் கவர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இப்போ கையில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதான் இந்த கிரனாரோ மைக்கு. இங்கே பாருங்கள், கைக்குள்ளே இவ்வளோ அடக்கமாக வச்சுக்கலாம், கையில் எவ்வளோ அடக்கமாக இருக்குது இந்த மைக்கு. ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, பார்த்துக்கங்க எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். சரி வாங்க இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இதுக்கு பாருங்கள், இதுதான் வந்து இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து டிரான்ஸ்மிட்ரு, அதாவது நம்ம மைக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மைக்கு தான். இதுதான் அந்த டிரான்ஸ்மிட்ரு. 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த இருக்குது பாருங்கள், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசீவர் இருக்குது. இதுதான் நம்ம மொபைலில் சார்ஜிங் போடுறோம் தெரியுமா, சார்ஜிங் போடுற இடத்துல வந்து இதை தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த சி டைப்பு ரிசீவரு. பாருங்கள், இந்த சி டைப் ரிசீவரு பார்த்துக்கோங்க, இது இந்த இதில் வைக்கக்கூடியது சி டைப் ரிசீவரு. இதுக்கு சார்ஜ் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இருக்குது பாருங்கள், பின்னாடி இந்த பேக் சைடில் தான் சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜிங் போடுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த சி டைப் சார்ஜருக்குள்ளது. இதுக்கு வந்து இந்த மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக் வந்து எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக்கு அடியில் வந்து ஒரு 3 போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ட்டு கொடுத்துட்டு இந்த போர்ட்டை வந்து
இந்த கிட்டுக்குள்ளே வைக்கும்போது வந்து இப்போ ரெகுலர் லைட் எரியும் ப்ளிம்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கிட் இருக்குல்ல, அந்த கிட்டில் வந்து ஒரு நார்மலாக ஒரு சார்ஜிங் இருக்கும். அந்த சார்ஜ் வழியாக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் 2 டிரான்ஸ்மிட்டரும் சார்ஜ் ஆயிரும். ரிசீவர் வந்து இதில் வந்து சார்ஜ் ஆகும். ரிசீவர் வந்து நம்ம எப்போவுமே செப்பரேட்டாக தான் வந்து ரிசீவரை வந்து நம்ம சார்ஜிங் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிட் இருக்குது உள்ள. இதில் என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள், இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு குட்டியோண்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாக்ஸில் இருங்க, இந்த பாருங்கள், நான் சொன்ன அந்த குட்டியோண்டு பாக்ஸ் இது தான். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், ஐஃபோன் அடாப்டர். அதாவது ஐஃபோன் அடாப்டர். இது நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மைக் வந்து சி டைப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியாத இந்த ஐஃபோன் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இதில் வந்து அந்த ரிசீவரை வந்து இந்த பேக் சைடில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஃபோனில் வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3.5 mm ஜாக்கு, 3.5 mm 2 ஜாக் கொடுத்துருக்குறாங்க. 3.5 mm 2 ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சரி வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சி டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 2 அதாவது 2 ஒரு யூஎஸ்பியில் 2 கேபிள் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த நம்ம கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிரான்ஸ்மிட் ரிசீவர் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு சின்னதாக கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து அந்த கிட்டில் போடக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து தனியாக ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசீவருக்கு சார்ஜ் போடக்கூடியது. ஒரே டைமில் வந்து ரெண்டு இதுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்காக இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து கிரெனாரோ மைக் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறத பார்த்தோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது வந்து அன்பாக்ஸ் பண்ணையில் வந்து என்னென்ன ஆக்சசரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒன்று அவங்களுக்கு காட்டினேன். இப்போ வாங்க மொத்தமாக அதில் என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து அந்த கிரெனாரோ மைக்கில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த கவரு, இதுக்கு உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸுக்கு அப்புறம் இந்த கிரெனாரோ மைக்கு வந்து இந்த ஸ்பாஞ்சுகளை தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த சேஃப்டியாக இருக்கிறதுக்காண்டி இந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய பாலித்தீன் கவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைக் செட்டுக்கு இந்த கிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிட்டு வந்து இந்த கவருக்குள்ளே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரண்டி கார்டு, சர்வீஸுக்காண்டி இந்த வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஈஸ்வர் மேனுவல். இந்த மேனுவல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம கிரெனாரோ மைக்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ட்டு இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டியோண்டு ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா, அப்போல அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி கேபிள், சார்ஜிங் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, 2 சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 3.5 mm ஜாக் ஒன்று இருக்குது. ஐஃபோன் அடாப்டர். இவ்வளோ தாங்க நம்ம கிரெனாரோ மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரெனாரோ மைக்கை அன்பாக்ஸ் பண்ணும்போது அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சசரிஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக் எந்த மைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாளாக நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரிப்போர்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ட்ரிப்போர்டு வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அந்த ட்ரிப்போர்டு வாங்கும்போது ஒரு மைக் கொடுத்துருந்தாங்க. அந்த மைக்கில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இதோட குவாலிட்டியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிரெனாரோ மைக் இருக்குது பார்த்தீங்களா, கிரெனாரோ மைக் யூஸ் பண்ணி வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம அந்த வீடியோவில் போய்ட்டு அந்த மைக்கை செக் பண்ணி அந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் எந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிரெனாரோ மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கிரெனாரோ மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெனாரோ மைக்கில் சைடில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை வந்து நம்ம ஒரு டைம் ஒரு டைம், அதாவது எப்படின்னா ஒரு செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசீவரை வந்து நம்ம விவோ மொபைலில் வந்து சார்ஜிங் போடுற போர்ட்டில் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதையும் இந்த பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்த்தோம், கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் எதுக்கு கனெக்ட் ஆகலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மொபைலில் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணாமல் இருக்கிறோம். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ஓடிஜி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஓடிஜியை எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணினா மட்டும்தான் இந்த கிரெனாரோ மைக்கானது வந்து ஒர்க் ஆகும். இந்த இது மைக் ஒர்க் ஆகுது, அதாவது ரிசீவரோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, க்ரீன் கலர் லைட் வந்து எரியும். அதாவது கிரெனாரோ மைக்கில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும், ரிசீவர்லேருந்து ரெட் கலர் லைட் எரியும். லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மைக் வந்து ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிரெனாரோ மைக்கில் வந்து 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் லெவல் அப்படின்னா, அதாவது ஒரு டிராஃபிக்கில் நம்ம போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்ல பவர் பட்டனு, இந்த பவர் பட்டனை வந்து நம்ம ஒரு டைம் அப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நாய்ஸ் வந்து, அதாவது டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய சவுண்டானது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே பட்டனை வந்து 2வது டைம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா 2 டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா நாய்ஸ் கேன்சலிங் அதை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இது லெவலை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 3 டைம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மொத்தத்தில் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து அவ்வளோவா இருக்காது. நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 100% இருக்கும்.
ரொம்ப வந்து இருக்காதுலாம் சொல்ல முடியாது. இதில் 100க்கு 90% நாய்ஸ் வந்து இருக்காது இதில் வந்து. அதுக்கப்புறம் வந்து இந்த Grenaro மைக்கை வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அந்த மைக்கை வந்து நம்ம ஒரு டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 8 மணி நேரம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மைக்கை. அதுக்கப்புறம் வந்து இந்த மைக்கோட ஃபீட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மைக் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவரேஜ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா 60 அடி கவரேஜ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. Grenaro ஒயர்லெஸ் மைக் இருக்குல்ல, அது வந்து 60 அடி தூரம் வர எந்த ஒரு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகாமல் 60 அடி தூரம் வர ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க, அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது, அது 60 அடி தூரம் வரைக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகாமல் வருதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு 10 அடி தூரம் வந்திருக்கிறேன். ஒரு 10 அடி இப்போ இவ்வளோ 10 அடி தூரம் இருக்கும், 10 அடி டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 அடி தூரம் வந்திருக்கிறோம். வாய்ஸ் பிரேக் ஆகுதா பிரேக் ஆகலாம் எனக்கு தெரியலை. செக் பண்ணி வீடியோ வந்து இது பண்ணி செக் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ஒரு 20 அடி வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 அடி டிஸ்டன்ஸ் கிட்ட வந்திருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்ட்டு. இது வர வாய்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் 60 அடி தூரம் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆடியோ வந்து கிளியராக இருக்கும். இந்த Grenaro மைக்கில் வந்து கிளியராக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டோம், அப்படி 2 மணி நேரம் சார்ஜ் போட்டோம்னா 8 மணி நேரம் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 40 அடி தூரம் வந்திருக்கிறேன். வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. சைடில் வந்து இருக்கக்கூடிய சவுண்டுகள் கேட்டுட்டு இருக்குது. இப்போ நாய்ஸ் நான் கேன்சலேஷனை ஃபஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு வர போகிறேன். பாருங்கள், இது ஃபஸ்ட் லெவலு. நம்ம அந்த Grenaro மைக் வந்து 60 அடி தூரம் வர ஒர்க் ஆகுதான்னு பார்த்தோம். அது 60 அடி தூரம் வர கரெக்டாக இருந்துச்சு. 60 அடிக்கு மேலே வந்து போகும்போது வந்து ஒரு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாய்ஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 62 அடிக்கிட்ட போகும்போது சுத்தமாக வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நாய்ஸ் வந்து எதுவுமே இல்லை. மொத்தத்தில் டிராஃபிக்கில் ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். ரோட்டில் நிற்கும் போது வண்டியை வந்து 2 வீலரும் லாரி அந்த மாதிரி வண்டியெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நாய்ஸ் ஒன்றும் இல்லை. 100க்கு ஒரு 99% நாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Grenaro மைக்கு ஒரு நல்ல ஒரு ஒயர்லெஸ் மைக்கு தான். நம்ம பிகினர் யூடியூபர்ஸ்க்கு தேவையான ஒரு பெஸ்ட் மைக்குன்னு சொன்னால் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது எந்த மைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Grenaroன்னு சொல்லக்கூடிய J13 மாடல் இந்த மைக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல மைக்காக இருக்குது, நல்ல குவாலிட்டியான மைக்காக இருக்குது. இந்த Grenaro மைக்கோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போயிட்டு இந்த மைக்கை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, என்ன ரேட்டு, ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.